மாடுகள் ஏன் மாமிசம் சாப்பிடுவதுன்னா மாமிசம் பிடிக்காது, அதனால தான் அது புல்லை மட்டுமே திங்குது. புல், சின்ன சின்ன செடிகள் அதை சாப்பிடுது. ஏன்னா அதுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அது பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? அதை சாப்பிட்டா ஒருவேளை மாமிசத்தை மாடுகள் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது தெரிஞ்சிருக்கு அனுபவ ரீதியாக, லட்சக்கணக்கான ஆண்டுகால அனுபவ ரீதியாக அந்த மாடுகளுக்கு அது தெரிந்திருக்கிறது. நோய்கள் வரும் அல்லது வாந்தி வரலாம். ஒரு மீனை ஏன் ஒரு மாடு சாப்பிடவில்லை, ஆடுகள் ஏன் மீன்களை சாப்பிடவில்லை, மீனை சாப்பிட்டா அதுக்கு வாந்தி வரலாம், ஒவ்வாமை ஏற்படலாம். அதனால தான் அது எதை சாப்பிட்டால் தனக்கு ஒத்துக்கொள்கிறது. அதற்கு ஒரு இப்போ மீனை சாப்பிட்டா என்னாகும்? அது முள் குத்தும். முள் அந்த வாயில் அந்த மாடுகள் ஒரு ஆடு மீனை சாப்பிட்டா என்னாகும்? ஆற்று தண்ணியை குடிக்குது. ஆனால் அதில் வர மீனை கரை ஒதுங்கி கிடக்கிற ஒரு மீனை ஏன் ஒரு ஆடு மாடு சாப்பிட மாட்டேங்குது? சாப்பிட்டா என்னாகும்? அதில் இருக்கிற முள் குத்தலாம். அது அந்த வாசனையே அதுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மீன்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மீன்களுடைய அந்த வாசனை எப்படி பச்சை மீன் நமக்கு வாயில் வச்சு அருவருப்பாக இருக்குல்ல, அந்த அருவருப்பான அந்த தன்மை தான் அதை கட்டுப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கும் அருவருப்பை ஏற்படுத்துகிறது. நம்ம தாவர உண்ணி ஒரு பச்சை மீனோட வாசனை நமக்கும் அருவருப்பை ஏற்படுத்துது, தொடுறதுக்கே நம்ம தயங்குவோம். ஒரு மாமிசமும் அப்படி தான் அருவருப்பை ஏற்படுத்தும், தொடுவதற்கே நம்ம தயங்குவோம். அப்போ அதோட தன்மையை மாற்றுறோம், நம்ம விருப்பம் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறோம். சமைச்சு அந்த வாசனையை நீக்குகிறோம். சமைத்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த மீனில் உள்ள மீனை சமைக்கும்போது மீனில் உள்ள வாசனை நீக்கப்படுகிறது, அந்த சுவையும் வேறு ஒன்றாக மாற்றப்படுகிறது, அந்த வாசனை கூட வேறு ஒன்றாக மாற்றப்படுகிறது. அப்புறம் மசாலாலாம் சேர்த்து நாம் விரும்புகிற ஒரு வாசனையை, விரும்புகிற ஒரு சுவையை நாம் கொண்டு வருகிறோம் மசாலா சேர்த்து மாமிசத்தில். அப்போ தான் அதை சாப்பிட முடியும். சாப்பிடாமல் பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது. இதுதான் எப்படி ஆடு மாடுகள் புல்லை மட்டுமே சாப்பிடுகிறது, ஏன் மாமிசத்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா அது பிடிக்கலை. அது மாமிசம் பிடிக்கலை ஆடு மாடுகளுக்கு, அதனால தான் அது புற்களை மட்டுமே சாப்பிடுது. அதுதான் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு காரணம். அப்போ நமக்கும் அதுதான், நமக்கும் பிடிக்காது, அந்த மாமிசம் பிடிக்காது, மீன்கள் பிடிக்காது. அப்போ எதனால் பிடிக்காமல் போது நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள வாசனை, அதோட டேஸ்ட்டு, பச்சையாக இருக்கும்போது அதில் உள்ள டேஸ்ட்டு அதெல்லாம் நீக்கிறோம். வேக வச்சு நீக்கி உப்பு போட்டு மசாலா போட்டு அதன் வாசனையை, சுவையை மாற்றுகிறோம். விரும்ப தகுந்தாற் போன்று அதை மாற்றி அப்புறமா நம்ம சாப்பிட்றோம். அதற்கு நமக்கு நெருப்பு தேவை, உப்பு தேவை, இதெல்லாம் இருக்கிறதுனால அதை பண்ணுறோம். இதெல்லாம் கிடைக்கலன்னா நம்மளால் மாற்றக்கூட முடியாது. நம்மகிட்ட உப்பு கிடைக்கலன்னா அதோட சுவையை மாற்ற முடியாது. அதுபோல் நம்ம நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி இல்லைன்னா அதை வேக வச்சு அதன் வாசனையை, சுவையை மாற்றுவதற்கு கூட நம்மளால் முடியாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தீயை உருவாக்கி மனுஷங்க பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். நம்மளால் முடியும்னா கூட நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேணும். இப்போ ஒரு வீடு திருடுறதுக்கு நம்மளால் முடியும்னா கூட நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த சுய கட்டுப்பாடு நமக்கு வேணும். தீப்பெட்டி இருந்தால் கூட நம்ம அதை சமைச்சு சாப்பிடக்கூடாது. சமைச்சு சாப்பிட்லன்னா பச்சையாகவும் சாப்பிட முடியாது. அப்போ அது நமது உணவு கிடையாது. அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடணும். பச்சை எதை நம்ம சாப்பிட முடியும்? பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் தான் நம்மளால் சாப்பிட முடியும், இலைகளையும் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அது நமக்கு அருவருப்பை ஏற்படுத்தாது, ஒவ்வாமையை ஏற்படுத்தாது. அப்போ அதுதான் நம்மளால் முடியும். அப்போ பிற உயிரினங்கள்கிட்ட ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குன்னா அது எதனால் சாத்தியம் என்றால் அது பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு மாடு புற்கள் தான் பிடிச்சிருக்கு. ஆடுகளுக்கு இலைத்தலைகள் தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் அதை சாப்பிடுது. ஆடுகளுக்கு புற்கள் கூட பிடிக்கல புல்கு, அதுக்கு இலைத்தலைகள் தான் பிடிக்குது ஆடுகளுக்கு. மாடுகளுக்கு புற்கள் தான் பிடிக்குது. மாடுகள் பெரும்பாலும் இலைத்தலைகளை அதிகமாக சாப்பிடாது, விரும்பி சாப்பிட்றது புற்கள் தான். காரணம் அதுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம்? இப்போ எப்படி அசாத்தியமாக இருக்குது. நம்மளாம் மாமிசம் சாப்பிட்றோம், அந்த மாடுகள் ஏன் மாமிசம் சாப்பிட மாட்டேங்குது? பயங்கரமான மன உறுதி. அது என்ன காரணம்? அதுக்கு அவை தான் எதை சாப்பிடுகிறதோ அதற்கு அதுதான் பிடித்திருக்கிறது. அதுபோல் சிங்கம், புலி, சிறுத்தைகளுக்கு மாமிசம்தான் பிடித்திருக்கிறது, புற்கள் பிடிக்கவில்லை. இன்னொன்று, அவைகளுக்கு தாடைகள் பக்கவாட்டில் அசையாது இந்த சிங்கம், புலி, சிறுத்தை. அதனால் உணவை அரைத்து அவைகளால் விழுங்க முடியாது. இந்த புற்களை அரைத்து தான் விழுங்க வேண்டும். புற்கள் இதெல்லாம் சாப்பிட்டாங்க, இலைதலைகள்லாம் அரைத்து தான் விழுங்க வேண்டும். அதனால் சிங்கம், புலி, சிறுத்தைகளுக்கு அரைக்கவே முடியாது. அதனால் அவைகளுக்கு கடித்து விழுங்க தான் முடியும். அதற்கேற்ற உணவு மாமிசம் தான் அதற்கு பிடித்திருக்கிறது, புற்கள் அவைகளுக்கு பிடிக்கவில்லை. இதுதான் அவைகளுடைய உணவு கட்டுப்பாட்டின் ரகசியம். அதுபோல் நமக்கும் அந்த பிடிச்சிருக்குங்கிற திசையை நோக்கி நம்ம நகரணும். நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னா பிடிச்சிருக்குங்கிற திசைங்கிறது எது? நமக்கு சமைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போகணும், ஒரு வாழ்க்கைக்கு போகணும், ஒரு எளிமையான இன்றைக்கி நினச்சா ஒரு லைட்டரை பற்ற வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சிடணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தீயை பற்ற வைக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். மனிதர்கள் அடிப்படையில் ஒரு சோம்பேறிகள் தான். நீ ஒரு சோம்பேறித்தனம் உனது இயல்பாக மாற வேண்டும். அப்போ தான் ஒரு நெருப்பை பற்ற வைப்பது கூட உனக்கு சிரமமாக இருக்கணும், எரிச்சலாக இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கணும். நெருப்பை பற்ற வைக்க முடியுங்கிறக்காக
எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அப்போ அதுலேருந்து எப்போ நெருப்பை பற்ற வைப்பதால் தான் அவன் என்ன பண்ணுறான், அதை சமைக்கிறான். சமைச்சு தப்பான உணவை சாப்பிடுவதற்கு அந்த நெருப்பு ஒரு காரணமாக, நெருப்பை பற்ற வைக்கிற அந்த இயல்பு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ நெருப்பை பற்ற வைப்பதிலிருந்து எப்படி மனிதர்கள் தடுப்பது, அந்த ஆர்வத்தை எப்படி தடுப்பது? சோம்பேறித்தனத்துக்குள்ளே போய் மாட்டிக்கும். மனிதர்கள் ஒரு சோம்பேறியாக மாறும் பொழுது அப்போ தான் வந்து எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை செய்வாங்க. இந்த மாதிரி செயற்கையான விஷயம் எல்லாமே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறது அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. சோம்பேறித்தனம் தான் நம்மளை இதெல்லாம் பாதுகாக்குது. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது எதிர்காலத்துக்கு. காரணம் சோம்பேறித்தனம் தான். படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க. அதனாலே அடுத்து வந்து இனிமேல் இன்ஜினியர், டாக்டர், விஞ்ஞானிகள்லாம் உருவாக முடியாது. இனிமேல் பிறக்கிற பசங்க படிப்பதற்காக சோம்பேறித்தனப்படுவார்கள். அதனால் அவங்க சோம்பேறி கிடையாது. ஆனால் அவங்க விளையாடுவதற்காக சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. ஒரு ஆறுகளில், ஏரிகளில் குதித்து நீச்சல் அடித்து குளிப்பதற்காக சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. நடப்பதற்காக சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. நடப்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் படிப்பதற்கு சோம்பேறித்தனப்படுவார்கள். சமைப்பதற்கு சோம்பேறித்தனப்படுவார்கள். ஆனால் பச்சையாக சாப்பிடுவதற்கு வேறு வழி இல்லை, பச்சையாக சாப்பிட்டு தான் ஆகணும். சமைப்பதற்கு சமைக்கிறது சோம்பேறித்தனம் தான். சமைக்கிறதுக்கே இங்கே யாருமே சமைச்சும் தரமாட்டாங்க. எனக்கும் அது இப்படி போர் அடிக்குது, அது கஷ்டம், வெறிச்சு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா நான் சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு ஆற்றல் தேவை. அப்போ பச்சையாக தான் நான் சாப்பிடணும். அப்போ தான் பச்சையாக சாப்பிட்றதுக்கான அந்த இது வருது. அப்போ பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் சோம்பேறித்தனம் தான் நமது வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த உலகம் ஃபெயிலியராக போகிறதுக்கு காரணம் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியராக போகிறதுக்கு காரணம் மனிதனிடம் இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் தான். அதுதான் இந்த உலகம் ஃபெயிலியராக போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ சோம்பேறித்தனங்கிறது எதை செய்வதற்கு சோம்பேறித்தனம்? படிப்பதற்கு. செயற்கையான விஷயங்கள் இதெல்லாம், இயற்கையான விஷயம் கிடையாது. படிக்கிறது, அதுபோல் வாகனங்களை உருவாக்குவது, ஓட்டுவது கூட பிடிச்சிடும். உருவாக்குறதுக்கே படும்போது அதை உருவாக்காத போது எப்படி நீ ஓட்டுவ? ஓட்டுறது கூட ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு, அதில் எனக்கு சோம்பேறித்தனமே கிடையாது அப்படின்னு. ஆனால் அதை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம். அந்த விஷயத்தில் நீ சோம்பேறியாக இருக்கிற. படிக்கிறக்கே சோம்பேறியாக இருக்கிற. படிப்பு தான் எல்லாத்தையும் உருவாக்குது. வாகனங்களை உருவாக்குது, ரோடு போட வைக்கிறது எல்லாமே இந்த படிப்பு தான். படிக்கிறக்கே சோம்பேறித்தனம். அடிப்படை வேர்லேயே உனக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. இந்த இயந்திர அறிவியல் உலக வேர், அந்த வேர்லேயே நீ வந்து ஒரு வேராக அந்த வேர் பலமடைவதற்கான விஷயங்கள்லேயே நீ சோம்பேறித்தனப்படுற. படிக்கிறக்கே சோம்பேறித்தனப்படும்போது படிப்பதால் இங்கு ஏற்பட்ட அத்தனை விஷயங்களும் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ இவங்க வந்து சோம்பேறியா, படிப்பதற்கு சோம்பேறியாக இருக்கிற ஒருவர் வந்து அவர் சோம்பேறியா? ஆனால் அவர் எதில் ஆர்வமாக இருக்கிறார்? விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார். ஆடுவதற்கும் பாடுவதற்கும் நடப்பதற்கும் ஆர்வமாக இருக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கையில் ஆர்வமாக இருக்காருன்னா அவரை அவங்க வந்து சோம்பேறின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் சோம்பேறித்தனங்கிறது நம்மை தேவையில்லாத வேலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. தேவையான வேலையில் ஈடுபடுத்துகிறது. யாராலும் சும்மாவெல்லாம் இருக்கவே முடியாது. யாராலையுமே நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஒன்று டிவி பார்க்குறோம், அது ஒரு வேலை தான். படுத்துக்கிட்டே அங்கே நிறைய கவனிக்கிறோம். அங்கே காட்சிகள் மாறுகிறது, கதைகள் சம்பவங்கள் மாறுகிறது. டிவி பார்க்குறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம். இப்படி சரி, மொபைல் ஃபோன் பார்க்காம ஒருத்தர் சும்மா அப்படி இருக்க முடியுமா? முடியாது. யாராலுமே சோம்பேறித்தனங்கிறதே இங்கே இல்லை. உண்மையிலே சோம்பேறித்தனங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. ஒருத்தர் எப்படி சும்மாவே இருக்க முடியாது. சும்மாவே இப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒருவேளை நோயினால் பாதிக்கப்பட்டால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. டிவியும் பார்க்காம மொபைல் ஃபோனும் பார்க்காம ஒருத்தர் சும்மாவே இருக்க முடியாது. புத்தகம் படிக்காமல் இப்படி சும்மாவே இருக்க முடியாது. அப்போ எதையாவது செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட இயல்பு இருக்குல்ல. என்னால் புத்தகம் படிக்க முடியாது, ஆனால் என்னால் இப்படி சும்மாவும் உட்கார முடியாது. அப்போ நான் எதை செய்வேன்? நான் புத்தகம் படிக்க மாட்டேன், நான் என்னால் சும்மாவும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் நான் எதை செய்வேன்? இந்த பக்கம் போக மாட்டேன், இந்த பக்கம் புத்தகம் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, என்னால் இப்படியும் இருக்க முடியாது. நான் எதையாவது செய்யணும். அதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை. இந்த பக்கம் போனால் புத்தகம், இயந்திர அறிவியல் உலகம், கட்டடங்கள், சாலைகள், விமானங்கள், கப்பல்கள். இப்படி உட்கார்ந்தாலும் ஃபெயிலியர் ஆகிடும். இப்படி சும்மா உட்காரவும் முடியாது. மனிதர்களால் உட்காரவும் முடியாது. எதையுமே செய்யாமல் சும்மா உட்கார முடியாது. அப்போ என்னால் இந்த பக்கம் போக முடியாது, பள்ளிக்கூடம் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, ஐயோ வேண்டாம்ப்பா, இப்போ நான் இந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் போனால் எளிமையான வாழ்க்கை, குடிசையில் தான் நீ வாழணும். நீ படிக்கலைன்னா குடிசையில் தான் வாழணும். படிக்கலைன்னா விவசாயம் தான் பண்ணணும், நடந்து தான் போகணும், செருப்பு கூட உன்னால் தயாரிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் போகிறேன். என்னால் இனிமேல் படிக்க முடியாது, சும்மாவும் இருக்க முடியாது. நான் இந்த பக்கமாக போனால் நான் வெறுங்காலத்தோடு தான் போகணும். நான் வந்து குடிசையில் தான் வசிக்கணும், விவசாயம் தான் பண்ணணும், இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வேன், சுதந்திரமாக வாழ்வேன். நீ இன்னொருத்தர் வேலை வாங்கவும் என்னால் முடியாது, நீ இன்னொருத்தரால் வேலை வாங்கப்படவும் முடியாது. அந்த தகுதியும் உனக்கு இல்லை. அப்போ நான் தனியாக எனக்கு என்னுடைய தேவைகள், தற்சார்பு வாழ்க்கை முறை அங்கே தான் பிறக்குது. இந்த பக்கம் போனால் தற்சார்பு வாழ்க்கை முறை, உன்னால் சும்மாவும் இருக்க முடியாது. இந்த பக்கம் போகலாம் அப்படின்னா நீ பிறருக்கு பிறரை அடிமைப்படுத்துவ, பிறரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயந்திர அறிவியல் உலகங்கிறது வந்து நீ பிறரை சார்ந்து வாழணும், பிறரை அடிமைப்படுத்தி வாழணும், பிறருக்கு அடிமையாகி வாழணும். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், 4 பேரை வேலை வாங்குவாங்க, நீ 4 பேரை வேலை வாங்கணும்.
இதான் அடிமைத்தனம் உங்களுக்கு, பிறரை சார்ந்து வாழுதல். இதை செய்யாமல் நான் என்னால் சும்மாவும் இருக்க முடியாது, எனக்கும் சாப்பிடணும், உயிர் வாழணும். அப்போ நான் இந்த பக்கமாக போகிறேன், இந்த பக்கமாக போக முடியாது. இந்த பக்கமாக போடும்போது நீ நீ செருப்பு போட முடியாது, உனக்கு ஒரு வீடு கட்ட குடிசல் தான் வாழணும், நடந்தான் போகணும், விவசாயம் தான் பண்ணணும், பிறரை வேலை வாங்குகிற அறிவு கூட உனக்கு இருக்காது, சமைச்சு சாப்பிட முடியாது, உப்பெல்லாம் கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது. அப்போ பச்சையாக தான் நீ சாப்பிடணும். இந்த பக்கம் போனால் பச்சையாக சாப்பிடும்போது உன்னால் பிறரை வேலை வாங்க முடியாது, வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கவே வராது, ஒரு தனியாக இருப்பேன். அப்போ சுயமரியாதையோடு இருப்பேன், ரொம்ப மரியாதையோடு இருப்பேன். பிறரால் வேலை வாங்கப்படும் போது நமக்கு மரியாதை குறைவு தான் ஏற்படும். இந்த பக்கம் போனாக்கா புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள், அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், பிறரால் வேலை வாங்கப்படும். அப்போ சுயமரியாதை உனக்கு குறையும். உன்னை விட சின்னவங்க கூட உன்னை வேலை வாங்குவாங்க. உன்னுடைய உயர் அதிகாரிகள் என்கிற போர்வையில் உன்னை விட சிறுவர்கள் கூட, சிறிய வயதினர்கள் கூட உங்களை வேலை வாங்குவாங்க. அதை திட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு சுயமரியாதைக்கு பயந்து அப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. என்னால் திரும்பவும் அங்கே போகும். அப்போ இந்த பக்கம் போகிறேன், தற்சார்பு வாழ்க்கை முறை. என் உணவை நானே பார்த்துக்கிறேன், என்னுடைய தேவையை நானே பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு கீழே அடிமையாகி வேலை பார்க்கணும்? அன்புக்கு நான் அடிமையாவேன், இந்த மாதிரி அதிகாரத்துக்கு, அச்சுறுத்தலுக்கு, மிரட்டலுக்கு நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பிறக்கிற பசங்க இந்த பக்கமாக போவாங்க, தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி போவாங்க. அந்த சுயமரியாதை, இந்த சுதந்திரமான வாழ்க்கை தேடல், உறவுகளுக்காக நேரம் செலவிடுதல், வாழ்க்கையை அனுபவிக்கிறது. தற்சார்பு வாழ்க்கை முறையில் தான் வாழ்க்கை அனுபவிக்கும். நீ பிறரை சார்ந்து வாழும்பொழுது ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகம், புத்தகம், பள்ளிக்கூடம், இதுக்காகவே நீ உன் வாழ்க்கை தியாகம் பண்ணுற. காதலை தள்ளி வைக்கிற. இப்போ காதலிக்காத, காதல்லாம் உன்னை வீழ்த்தி விடும். விளையாட போவாத, ஆடாத, பாடாத, எப்போ பார்த்தாலும் நீ புத்தகத்தோடு இரு. வாழ்க்கையை அனுபவிக்காத, அது உன்னை வீழ்த்தி விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இந்த பக்கம் போனால் தற்சார்பு வாழ்க்கை முறை, அந்தந்த வயது சார்ந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அப்படி தான் இனிமேல் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது.